வெல்கம் டு ஸ்ரீதேவி சமையல். இன்றைக்கி நம்ம சமையல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபருக்காகத்தான் வந்து ஈரோடு தக்காளி குருமா செய்ய போகிறோங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பிரியங்கா கந்தசாமி, அவங்க வந்து ஈரோடு தக்காளி குருமா போடுங்கம்மா, ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. அவங்களுக்காகத்தான் வந்து இந்த டிஷ் செய்ய போகிறோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தக்காளி குருமா செய்யறதுக்குங்க அடுப்பு வந்து வடச்சட்டி வச்சுருக்கணுங்க. அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறங்க கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பட்டைங்க 2 கிராம் போட்டு நம்ம பொரிய விடலாம். பட்டை கிராம் பொரிஞ்சதுக்கப்புறங்க மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வந்து கட் வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டு. அடுத்தது 2 கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டுங்க. பாருங்கள், வெங்காயமெல்லாம் வதங்கி கண்ணாடி பத்த அளவுக்கு வந்துச்சு. அடுத்தது வந்துங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அதை வந்து 1 நிமிஷம் வதக்கி விடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போயிடுச்சுங்க. அடுத்தது வந்துங்க ஒரு 4-5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அதை 2 நிமிஷம் பரட்டி விடலாங்க. பாருங்கள், தக்காளி வந்து ஒரு 20% வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் வந்துங்க குருமாவுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாங்க. நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்குங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா போட்டுக்கலாங்க. இதெல்லாம் போட்டு நல்லா பரட்டி விடலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகுது. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுங்க, நல்லா வதக்கி விடலாங்க. இந்த மசாலா வந்து தக்காளி கூட சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டுங்க. இது நல்லா வதங்கி வரட்டுங்க. இது கடையில் வந்துங்க ஒரு மசாலா வச்சுக்கலாங்க. அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேங்க. ஒரு 4 பீஸ் தேங்காய் போட்டுக்கலாங்க. நான் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிறேன். 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டுக்கலாங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாங்க. இந்த 3ஐயுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அது வரைக்கும் இது வதங்கி வரட்டுங்க. பாருங்கள், தக்காளியெலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்துடணுங்க. அப்போ தான் வந்து குருமா நல்லாயிருக்கும். நம்ம தக்காளியே கொஞ்சம் தெரியாத மாதிரி இருக்கணும். வெங்காய தக்காளிலாம் சேர்ந்து நல்லா ஒரு கிரேவி மாதிரி வந்துச்சு வருங்க. இந்தளவுக்கு பக்குவமாக வந்துடணும். இதுக்கப்புறம் வந்துங்க நம்ம அரைச்சி வச்சு ஊற்றிடலாம். மிக்சியில் கொஞ்சம் தண்ணி விட்டுங்க, அதை ஊற்றிடலாம். கொஞ்சம் தாராளமாக விடுங்க. நம்ம பொட்டுக்களையெல்லாம் போட்டுக்கிறோம் இல்லைங்களா, அதனால் வந்து கொஞ்சம் கொதிக்கிறப்ப கெட்டியாகும். இந்த குருமா வந்துங்க ஈஸியாக செஞ்சிடலாங்க. ஒரு அடுப்பில் வந்து இட்லி ஊற்றி வச்சுட்டுங்க, கடகடன்னு ஒரு அடுப்பில் வந்து இந்த குருமா வச்சிடலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இது நல்லா கொதி வரட்டு. இன்னும் கூட கொஞ்சம் லைட்டாக தண்ணி விடலாங்க. நல்லா கொதிச்சு வரப்போ நல்லா கெட்டி ஆயிருங்க. அதனால் கொஞ்சம் தண்ணி வந்து இந்தளவுக்கு இருக்கணுங்க. பாருங்கள், குருமா வந்து கொதி வர்ற ஸ்டேஜ் வந்துச்சு. இப்போ வந்து உப்பு இருக்குதான்னு பார்த்துக்குங்க. நான் பார்த்ததில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது. ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கலக்கி விடலாம். பாருங்கள், கொதி வந்துச்சு. அடுப்பை வந்து கம்மி பண்ணிட்டுங்க, ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். பாருங்கள், 10 நிமிஷம் ஆச்சு. திறந்து பார்க்கலாம். பாருங்கள், குருமா வந்து பச்சை வாசம் போயிங்க, நல்லா பக்குவமாக வந்துச்சுங்க. நான் இடையில வந்து 2 டைம் கலந்து விட்டேனுங்க. பொட்டுக்களையெல்லாம் போட்டுக்கணும் இல்லைங்களா, அதனால் பற்றிடும். அடுப்பு வந்து நல்லா குறைச்சி வச்சுக்குங்க. அப்போ வந்து மெதுவாக வேகிறப்ப வந்து அந்த டேஸ்ட்டு மனமும் நல்லா இருக்குங்க. பாருங்கள், குருமா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்ட்டு. ஈரோடு ஸ்டைல் தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த குருமா வந்துங்க இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்திக்கு பூரிக்கு இதுக்கெல்லாம் வச்சுக்கலாங்க. சாப்பாட்டுக்கு நல்லா இருக்காது, மற்றபடி டிஃபன் ஐட்டத்துக்கெலாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. பாருங்கள், எவ்வளோ பார்க்கறக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. கடைசியாக வந்துங்க மல்லித்தலை போட்டு இறக்கிடலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ஈரோடு தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த தக்காளி குருமாவுக்கு வந்துங்க சூடாக இட்லி வச்சுங்க, அதில் வந்து தக்காளி குருமா ஊற்றிங்க, சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் சொன்ன அளவுகளோடையே போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும்.
நீங்களும் இதே மாதிரி ரொம்ப செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படின்னு சொல்லுங்கள்.